வணக்கம் நண்பர்களே. இந்த கூட்டணி எப்போது முறியும்? அரசியல் கூட்டணியாக பலர் நினைத்திருக்கலாம். இந்த தலைப்பை பார்த்தவுடன் இல்லை. காமமும் இனம், மானம், மரியாதை, முன்னாளிற்றவர்களுடைய தரம் எதுவுமே அறியாத காமம், எதுவுமே வெட்கமில்லாத ஒரு காமம், அதோடு மதுவும் கூட்டணி சேர்ந்தால் வெற்றி பெறும். அது என்ன வெற்றின்னு நான் சொல்ல மாட்டேன், வெறி வரும். என்ன மாதிரியான ஒரு கல்வெறி மனிதனை தூண்டும் என்பதை கல் குடித்தவர்கள், கல் என்பது மதுவினுடைய பல்வேறு வகைகளில் ஒன்றுதானே. மது, சாராயம் என்பதில் கல்லும் ஒன்று. அந்த கல்வெறி காமமும் தலைக்கேறிய ஒரு மனிதனும் சேர்ந்து விட்டால் இந்த கூட்டணியை சட்டங்களினால் மட்டுமே, வெறும் கடுமையான சட்டங்களால் மட்டும் இதை நாம் தடுத்து விட முடியாது. நாம் இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? அதன் பின்னணியில், ஒரு குற்றத்தின் பின்னணியில் இருக்கும் காரணங்கள் அப்படியே இருக்கின்றன. நீதிமன்றங்கள் தண்டனை வழங்கிவிடும். அவன் சிறைச்சாலைக்கு செல்வான், அல்லது அதிலிருந்து விடுதலையாகி வருவான், அல்லது மரணம் எய்வான். அவனை தூக்கில் போடுவார்கள் அல்லது வெளியே விடுவார்கள். அதற்கென்று நியாயம் கற்பிக்க ஒரு 10 பேர் இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இந்த மதுவும் காமமும் சேர்ந்து இத்தனை குற்றங்கள் நடக்கும் அந்த காரணிகள் இன்னும் அப்படியே சமூகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த கூட்டணியை நீங்கள் எப்படி முறிப்பீர்கள்? ஆண்களை நல்ல புத்திமதி சொல்லி வளர்க்க வேண்டும் என்பதெல்லாம் ஒரு பக்கம். அங்கு காமம் தலைக்கேறுகிறது, சாராயம் மெலிவாக கிடைக்கிறது, தலைக்கேறுகிறது. இதை நான் சொல்வது ஏதோ ஒரு சில விஷயங்களை நியாயப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. தயவு செய்து தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். ஆனால் இந்த கூட்டணி முறிக்கப்பட வேண்டும். சமூக செயல்பாடுகள் எவ்வாறு அமைய வேண்டும் இதை முதலில் பாருங்கள். தாராளமாக மது கிடைக்கும், அதுவும் ஒருவருக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் கிடைக்கும். அவன் ஏற்கனவே ஒரு காம வெறி பிடித்தவன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவனுக்கு மதுவும் சேர்ந்தால் என்ன ஆகும்? சொல்வதற்கு ஒன்றுமில்லை. நம் உறவுகள் இதே சாலையில் நடக்கிறார்கள். அதைத்தான் விரிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். இது எனக்கு தோணுனதை சொன்னேன். இதில் சரியாக இருக்கா, ஸ்ட்ரக்சராக இருக்கா, கரெக்டாக சொல்லிட்டேன்னா தெரியாது. எனக்கு தோணுதை சொன்னேன். தோணுது சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். நன்றி.